அது மாத்திரை சாப்பிட்டோம் வச்சிட்டோம், நமக்கு ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சுன்ற கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால தான் திருப்பி அதனால எதுக்குமே அழுதது இல்லைங்க. அவங்க அண்ணன் இறந்தாரு, முதல் அண்ணன் இறந்தாரு. டேய் சுப்பிரமணியம் இறந்தாண்டா. ஆமாம், எங்கே இருக்கா? என்னையா நேற்று நல்லா இருந்தாரு. ஆமாம் பண்ணடா வா. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சந்தித்தது வந்து 1999 மதுரை நகைச்சுவை மன்றத்தில். நாங்கள் 2 பேரும் நாங்கள் சந்தித்து 10வது நிமிஷம் ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். அறிமுகம் பார்க்கும்போது சங்கர் அப்படிங்கிறவராக தான் உங்களுக்கு தெரிஞ்சது. அந்த ரோபோ சங்கர்னு மாறினதுக்கு ரோபோ வேஷம்லாம் போட்டுட்டு பண்ணது ஸ்டேஜ் இருக்கு. அவர் வந்து பாடி பில்டரு. இப்போதான் அது வாங்கி இப்படி ஆயிடுச்சு. அது அப்போ வந்து வி மாதிரி இருக்கும், இந்த ஷோல்டர் இப்படி இருக்கும், இந்த உடம்பு வந்து அப்படி கொடி இடை மாதிரி இருக்கும். மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் தமிழ்நாடு, அசத்த போவது யாரு வந்தது, அந்த சுட்டி அரவிந்த் ரோபோ சங்கர் காம்போன்னு ஒன்று உருவானது. கூகுளில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ரோபோன்னு அடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே சங்கர் அண்ட் அரவிந்த்னு வந்துடும். அந்த அளவுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். கமல் சார் மேல அவ்வளோ பயங்கரமான ஃபேன். இது இப்போ இல்லை பிரதர், அப்பயே போஸ்டரிங். அப்பெல்லாம் கலர் பிரிண்டே கிடையாது, லித்தோ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ சிங்கிள் கலர் பிரிண்ட். அப்பயே வந்து ஆண்டவரே போட்டடிச்சு வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். நேற்று வரும்போது எங்களுக்கு இவ்வளோ பேர், உனக்கு எப்படி தெரியும்? போன வாரம் நாங்கள் வந்தோம்ல, போன மாதம் அவர் கொழம்பு வந்தார்ல, அப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் போனோம். ஃப்ளைட்டில் நீங்கள் போகிற 1 மணி நேரம் ட்ராவலில் அவர் உங்களை பிடிச்சி நீங்கள் வந்திருக்கீங்க. இப்படி அந்த ஆள் பண்ணி விடுவாங்க. ட்ரிங்க்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணாதவங்க ரொம்ப கம்மி தான். எவ்வளோ சாப்பிட்றாங்கன்றது முக்கியம், எப்போ சாப்பிட்றாங்கன்றது முக்கியம். அவங்க வந்து அவருடைய இறுதி சடங்குல போகும்போது நடனமாடிட்டே போன விஷயத்த வந்து நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களுக்கு பயங்கரமான டான்ஸ் ஆடும். நேற்று அழுதுன்னா அது கேமராக்காக அழுதுதான் இருக்கும். அதையும் மீறி உடையிறோம். கடைசியாக அதை தூக்கும்போது வைக்கும்போது நம்ம கண் கலங்குது. ஆனால் இதை ஆயிரவே கூடாது. அந்த மனுஷன் அழுதே கிடையாது, அந்த மனுஷனுக்காக நம்ம அழுகக்கூடாது. நிறைய நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய நினைவுகளை வச்சுட்டு தான் போயிருக்கோம். இது பத்தவே பத்தாது. 10 DB ஃபோட்டோ இருக்கு என்கிட்ட. வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்ம சந்திக்க இருக்கிறது திரைக்கலைஞர் திருமிகு சுட்டி அரவிந்த் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருமிகு ரோபோ சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரிந்த, தமிழ்நாடு அறிந்த ஒரு கலைஞர். தன்னுடைய 46வது வயதில் நேற்றுக்கு முந்தைய நாள் இரவு மரணித்திருக்கிறார். எனக்கு தெரிந்து அவரோடு மிக நீண்ட காலம் பயணித்த ஒருவர்னா 97, 98லேருந்து நீங்கள் தான் நினைக்கிறேன். உங்ககிட்ட அவர் குறித்தும் அவர் அன்று பார்த்த ரோபோ சங்கர்லேருந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களும் அவருடைய மரணத்திற்கு வந்து பார்த்ததுலேருந்து, வீட்டில் இருக்க மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து கண்ணீர் விட்டதுலேருந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்த வரைக்குமான அவங்க பயணத்தை பேசணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ரோபோ சங்கர் அவர்கள், அவருடைய இழப்பு உங்களுக்கு என்ன வழிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவருடைய பயணம் அதெல்லாம் பேசலாம். ப்ரொஃபஷனல் ரீதியாக இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பர்சனல் ரீதியாக வந்து பயங்கரமான இழப்பு தான். ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ், அப்பார்ட் ஃப்ரம் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய பர்சனலாக நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி தான். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சந்தித்தது வந்து 1999 மதுரை நகைச்சுவை மன்றத்தில். நாங்கள் 2 பேரும் நாங்கள் சந்தித்து 10வது நிமிஷம் ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். அது நம்ம ப்ரீஃபாக பேசுவோம். அப்போ சந்தித்தது. அதுக்கப்புறம் எங்களுடைய ட்ராவல் வந்து தொலைக்காட்சி வர்றோம், திரைப்படங்கள் போகிறோம், வெளிநாடுகள் வந்து எல்லா வெளிநாடுகளுக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோன்றப்ப இந்த ஒற்றை சிந்தனைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே வேவ்லென்த் வந்து தப்புறதுக்கு உண்டான வேலையே இல்லை, வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நம்ம ஒரே வேவ்லென்த்தில் ஆக்கப்படுவோம். நான் இட்லி சாப்பிட்டேன்னா அவரும் இட்லி சாப்பிட்றாரு, நான் பருப்போட சாப்பிட்டேன்னா அவரும் பருப்போட சாப்பிட்றாரு, அவருக்கு ஆம்லேட் சாப்பிட்ற அப்படிங்கன்னா எனக்கு ஆம்லேட் சாப்பிட்ற. இது மாதிரி வந்து எங்களுக்குள்ள ஒரு வேவ்லென்த்ன்றது ரொம்ப அதிகமாக ட்ராவல். ஒரு காலகட்டங்கள் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோன்றப்ப ஒரு சில விஷயங்கள் நாங்கள் நம்ம கமல் சார், ரஜினி சார் 2 பேரும் இது பண்ணான்னு சொல்லுவாங்களா, அது ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துகிட்டு சரி நம்மளும் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு
நான் வேறு விஷயங்களை நான் புதுசாக ட்ரை பண்ண வர்றேன். அவருக்கு நோக்கம் வந்து முழுமையாக திரைப்படத்தில் பண்ணணுன்றது தான் இருக்குது. நம்மளுக்கும் திரைப்படத்தில் வரணுன்ற ஆசை, ஆனால் நல்ல நல்ல விஷயங்களாக வரணுன்றது. ஆனால் அவர் அதிகமாக அதில் முயற்சி எடுக்கிறார், நான் வேறு ஃபீல்டில் முயற்சி எடுக்கிறேன். அப்படின்னாலும் இன்னி கூட நாங்கள் வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப்பில் விட்டு கொடுத்துக்கிட்டே கிடையாது. பேசுகிறதும் சரி, பழகிறதும் சரி. திடீர்னு ஃபோன் அடிக்கும், எங்கடா இருக்க அப்படின்னா, வீட்டில் இருக்கேன்னு, கீழே தான் நிற்கிறேன், அவ்வளோதான். கீழே வந்துட்டு தான் கால் பண்ணுற சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்து ரொம்ப வெரி ஃபியூ ஃபாரின் ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் ஒன்றா போனது, ட்ராவல் பண்ணதான். சில பழைய கிளைண்ட்ஸு, பழைய நண்பர்கள் அதே காம்போ நீங்கள் வாங்கலைன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாலும் அவங்க ப்ரொஃபஷனலாக அங்கே கம்மியாக போனாலும் பர்சனல் ரீதியாக வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட். இன்றைக்கும் அதே அளவுக்கு அவர் இப்போ போன வாரம் வரைக்கும் வீட்டுக்கு வந்து தான் போனாங்க. நாங்கள் வீடியோ கால் பேசினோம். அது ஓவராக விளாட ஆரம்பிச்சிச்சுன்னா அது எங்கள் செங்கல் அப்படின்னு கூப்பிடுவோம், நான் அதை மணல்னு கூப்பிடுவேன். அந்த பர்சனலுக்கு இப்போ ஆள் இல்லை. ஏன்னா இவ்வளோ காலகட்டங்கள் இப்போ தெரிஞ்சவங்க எல்லாருமே நம்ம டிவியில் வந்தவங்க, யூடியூப்பில் வந்தவங்க தெரிஞ்சவங்க தான் என்னே தெரியும். அவரை வந்து ரோபோ சங்கரா தான் எல்லாத்துக்கும் தெரியும், சங்கரா தெரியாது. ஸோ நாங்கள் சங்கரா பார்த்தவங்களுக்கு எங்களுக்கு அது வந்து சரி ஓகே இவனுக்கு பதிலாக இவன் இருக்கான்ல அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே சொன்ன மாதிரி ஐ திங்க் உங்களோட 20ஸ்லேயே அவரை சந்திச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். முதல் முறையாக எப்போ அவரை சந்திச்சிங்க? அந்த முதல் சந்திப்பு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக நிறைய இடத்துல நாங்கள் பேசியிருக்கோம் அந்த விஷயம். நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஷோஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டோம். மியூசிக் லைஃப் ஆகட்டும், மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா கிடையாது அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மிமிக்ரி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து நான் ஒரு இடத்துல நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் மின்னல் பிரியன் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இந்த திறமையை வளர்த்துக்கு வந்து மதுரை நகைச்சுவை மன்றம் ஒன்று இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ மன்றம்னு சொல்கிறாங்க, ஏதோ காசு வாங்கி போகலாம் நம்மகிட்ட அப்படின்ற. அப்போ ஸ்கூல் ஏஜ் அதான் புரியாது. அப்போ ஒரு மேகசினில் இந்தியா டுடேல வந்து விவேக் சார் வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கிறாரு. அவரும் வந்து மதுரை நகைச்சுவை மன்றத்தில் வந்தோடனே பரவாயில்லையே பெருசாக இருக்கு, நம்ம போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். அது வந்து மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த கூட்டமைப்பு நடக்கும். இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. முனைவருக்கும் ஞானசுந்தன் ஐயா தான் அவர் ஆசிரியர், அந்த தோற்றுவிச்சவர், இன்னும் வழி நடத்துகிறவர். எங்களுக்கு வந்து மேடை ஆசான் தான் அவர் தான், சங்கருக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேருக்கு. ஸோ அங்கே போகும்போது எனக்கு அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண மில்லன் பீரியட் வந்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் வா, இவங்க தான் நியூ காமெடி பாய்ஸ் அப்படின்னு சொல்லி சவுந்தர்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சவுந்தர் பக்கத்தில் 2-3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஓ நீங்கள் சொன்ன தம்பி இவர் தானா, வாங்க, உங்கள் பேர் தம்பி? என் பேர் அரவிந்த். உங்கள் பேர்? என் பேர் சவுந்தர பாண்டியன்ப்பா அப்படின்னு. அப்போல்லாம் அந்த ஜி சொல்கிறது வந்து ரொம்ப கெத்து. ஜி வாங்க ஜி அப்படின்றோம். இவர் பேர் சங்கர்ப்பா அப்படின்னு எனக்கு ரோபோ சங்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. 99 இவர் பேர் ராமர்ப்பான்னு சொல்லி இப்போ இருக்கிற இப்படி பண்ணுறீங்களேம்மா ராமரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சிவா, கார்த்தி, இன்னும் 2-3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரி ஓகேப்பா, நீ என்ன மிமிக்ரி பண்ணுவியான்னு சொன்னேன். நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன், இந்த லிஸ்ட்டு அப்படி எவ்வளோ பண்ணுவியா, அங்கே பாரு இப்படி பண்ணுறா பாரு, இவ்வளோ லிஸ்ட்டில் எப்படி பேச முடியும்னு என்ன ஜாலியாக கிண்டல் பண்ணாங்க. இல்லை நான் பேசுவேங்கன்னு சொல்கிறேன். அப்போ உடனே ராமர் வந்து மேலே ஒரு பாட்டு பாட போகிறாரு. ரோபோ சங்கர் வந்து வாயில் மியூசிக் போட போகிறாரு. இப்போ நான் சொல்கிறேன் நானும் மியூசிக் போடுவேன் அப்படின்னு. அப்படியா, வா சேர்ந்து போவோம்னு சொல்லி நாங்கள் சந்தித்து 10வது நிமிஷம் உடனே ஸ்டேஜில் இருக்கோம். ராமர் பாட்டு பாடுறாரு, நானும் சங்கரும் வாயில் மியூசிக் வைக்கிறோம். ரிஹர்சல்லாம் பண்ண எதுவுமே ரிஹர்சல் அந்த வேவ் லென்த்லேருந்து அப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அன்னையிலேருந்து நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போயே நம்ம லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சுருந்தாலும் நம்ம வீட்டில் ஃபோன் இருக்குது. ஸோ எங்களுடைய வட்டம் அப்படியே பெருசாகுது. விசிட்டிங் கார்டில் என்னோடய ஃபோன் நம்பரும் வருது, சங்கரோட ஃபோன் நம்பரு, சவுந்தரோட ஃபோன் நம்பரு, என் ஃபோன் நம்பர். இதுதான் எங்கள் நியூ காமெடி பாய்ஸ்லேயே இருக்கும். அப்புறம் நாங்கள் 2.5 மணி நேரம் சேர்ந்து 7 பேர் சேர்ந்து 2.5 மணி நேரம் ஃபுல் காமெடி ப்ரோக்ராம் பண்ணுவோம். கோயில் திருவிழா, பர்த்டே பார்ட்டி, எந்த ஷோனாலும் அப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது. அறிமுகம் பார்க்கும்போது சங்கர் அப்படிங்கிறவராக தான் உங்களுக்கு தெரிஞ்சது. அந்த ரோபோ சங்கர்னு மாறினதுக்கு ரோபோ வேஷம்லாம் போட்டுட்டு பண்ணதுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அவர் வந்து பாடி பில்டரு. இப்போதான் அது வாங்கி இப்படி ஆயிடுச்சு. அது அப்போ வந்து வி மாதிரி இருக்கும், இந்த ஷோல்டர் இப்படி இருக்கும், இந்த உடம்பு வந்து அப்படி கொடி இடை மாதிரி இருக்கும். பயங்கரமான பாடி பில்டரு, பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணோம். மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் தமிழ்நாடு, காலேஜ் படிக்கிற டைமில் வந்து நார்த் இந்தியாவில் அம்ரிஸ்டார் வரைக்கும்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துச்சு.
ஸோ இந்த பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஆயில் தேய்ப்பாங்க அந்த பழப்பழன்னு இருக்கிறக்காக. சில பேர் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்காக வந்து இந்த சாந்து போட்டுருக்குல்ல அதை வந்து டாட் வச்சு அதை கொஞ்சம் தேய்ப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ்ல அப்படி கும்புன்னு இருக்கும். அதை வச்சு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா இந்த 2 செஸ்டையும் தனியாக ஆட்டும். ஏய் ஆட்டு சங்கரா ஆட்டு அப்படின்னா எப்படா ஆட்டு 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 சங்கரா ஆட்டு சங்கரா அப்படின்னா டிங் டிங் இது தனித்தனியாக ஷேக் பண்ணும். இதுக்கு மியூசிக் நாலேஜும் இருக்குது, நல்ல டான்ஸரும் கூட. அதனால் வந்து இந்த ஏ உன்னைத்தானே பாட்டு, ஏஞ்சோடி மஞ்சுக்குரி பாட்டெல்லாம் வரும்போது கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு போடுவாங்கல்ல, அப்போ நாங்கள் கேட்போம் ஏ ஆட்டு 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 அப்படின்னு பஸ்ஸில் திரும்பி ஆட்டு சங்கரா போடா ஆட்டு சங்கரான்னா டிங் டாக் டிங் டாக் டிங் 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 டாக் டிங் டாக் டிங் 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 டாக் டிங் டாக் டிங் டிங் டாக் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக ஆட்டும். இதை வந்து காம்படிஷனில் நாங்கள் அப்ளை பண்ணுறோம். எனக்கு இது வரும்ல, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணால் 20 பேர் காம்படிஷன் பண்ணுறாங்க. இது ஒரு அவங்களுக்குன்னு அவங்க சொல்கிற போஸ்ட்லாம் பண்ணணும். அப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ போஸ் உங்களோட ஓன் ஸ்டேஜ் கொடுப்பாங்க. அப்போ வந்து சங்கர் இது பண்ணால் பயங்கர ஹிட். அதுக்கப்புறம் இந்த அலுமினிய பெயிண்ட் வாங்கிட்டு கண்மை டப்பா சைஸ் தான் இருக்கும், அப்போயே அது 120 ரூபா, ரொம்ப ரேர். அதை வாங்கி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு தேங்காய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு டாட் டாட்டாக வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக பேட்ச் பண்ணிட்டு அதை வச்சு ஷோ பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய டான்ஸ் டீம்ஸ்லாம் இருந்துச்சு, ஃபேமஸான அபிநயா, மாஸ்டர் அபிநயா நிறைய இருக்கும். அதில் வந்து இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் மியூசிக் போடுவீங்க அதுக்கேற்ற மாதிரி? இல்லை இது வந்து சங்கர் ஆடுறது வந்து ரெக்கார்டட் தான், ப்ராப்பர் எடிட் பண்ண வெர்ஷன். அதை போட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 10 நிமிஷம் மிமிக்ரி பண்ணுவோம், நான் ஆங்கர் பண்ணுவேன். இப்படிலாம் பண்ணி எங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் பண்ண ஆரம்பிச்சு இது ரோபோ சங்கரா மாறினது. இந்த அலுமினியம் பெயிண்ட் தடவர விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இப்போ கூட சில பேர் பேசும்போது அப்போ ஆரம்ப காலத்தில் அவருக்கு இருந்த அந்த விஷயங்கள் ரொம்ப பிரச்சனையா மாறுனுச்சு அப்படிலாம் சொன்னாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாரு சார் அந்த அலுமினியம் அந்த விஷயங்கள், எவ்வளோ நேரம் வச்சிருப்பாரு, அது எப்படி அந்த 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 சுச்சுவேஷனில் கூடயே இருந்தவரும் நீங்கள்? அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்காரு. ஏன்னா வந்து அது யாருமே கணிக்க மாட்டாங்க. பெயிண்ட் வாங்குறவங்களுக்கே தெரியாது அதை நம்ம உடம்புல பூச போகிறோம்னு. ஃபஸ்ட்டு டைம் அதை தெரியாமல் ஆயில் அப்ளை பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக பூசிட்டு அது வரவே மாட்டேன்ருச்சு. அப்புறமேல் தான் ஆயில் மிக்ஸ் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு ஆயிலை மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணோம். அப்புறம் வெறும் ஆயிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பித்தோம். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்வெட்டிங் ஹோல்ஸ் இருக்குல்ல அதில் ஃபுல்லாக அது ரொம்ப மைனூட் கிரானுவல்ஸு. ஆயிலும் போடுறதுனால உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு இறங்கிடும். நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சிடும். வேர்வை வந்து பட்டுச்சுன்னா பட்டு அப்படி தாமரை இலையில் பட்ட மாதிரி ஓடும், உள்ளேயும் போகாது. முக்கியமான விஷயம் வேர்வை உள்ளே இருந்து வெளியும் வராது. ஃபுல்லாக அலுமினியம் பெயிண்ட் உள்ள பேக் பண்ணிடுறோம் நம்ம. ஸோ வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸு போட்டு உடனே ஸ்டேஜில் மாட்டாங்க. ஐயோ போட்டிங்களா இந்த ஒரு 2 பாட்டு, இந்த எம்ஜிஆர் டான்ஸ் முடிஞ்சிட்டோம், ரஜினி போட்டோடனே உன்னை கூப்பிட்டுறேன் இப்படின்னு போகும். அஜித் கேட்குறாங்க அஜித்தி போட்டுறேன் அப்படின்வாங்க. அப்போ இவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க டேய். அதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. அப்புறம் எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முதுகு இப்படி இருக்கும், இப்படி வச்சு தேய்ப்போம், பேட்ச் இல்லாமல் தேய்ப்போம். முன்னாடியெல்லாம் அது போட்டுருவோம், தேய்டா இப்போ கை ஃபுல்லாக ஆயிரும் அப்படின்னும். ஏன்னா கோயில் திருவிழானா நைட்டு 10:30 மணி 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இதை முடிச்சுட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 7-8 நிமிஷம் நடக்கும். அப்புறம் அந்த பாட்டெலாம் முடிச்சு வச்சு அந்த மாஸ்க்லாம் கழட்டி விருதானெலாம் காமிச்சு வச்சுட்டு கீழே இறங்கி வந்து வெறும் டவலை வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சோப் போட்டு அது எத்தனை மணியாக இருந்தாலும் அங்கே அடிக்குழாயில் அடித்து தண்ணி பக்கெட்டை வச்சு ஃபுல்லாக கழுகுனா தான் அது போகும். இது எப்படினாலும் இந்த ப்ராசஸ் ஒரு 3 ஹவர்ஸாவது எடுத்து நமக்கு. நான் சொல்கிறது ஒரு ஷோக்கு. சில டைம் இதை வச்சே இங்கே முடிஞ்சு அப்படியே அண்ணா நகரில் ஒரு ஷோ இருக்குது, டிசர்லைனில் ஒரு ஷோ இருக்குது அப்படின்னா ஒரே நாளில் அப்படி மீட்டர் வந்துச்சுன்னா சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம். இந்த பெயிண்டோடையே வந்து வண்டியில் ட்ராவல் பண்ணும். பஸ்ஸில்லாம் பார்ப்பான் யாரா அவன் இப்படி போகிறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு என்ன கொள்ள. பைக்கில் ஓசி பைக்கை வாங்கிட்டு பெயிண்ட் உடம்புல பூசி இருக்கும் போது அப்படியே ட்ராவல் பண்ணுறது. இந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியா, இங்கே ஒரு 250 அங்கே ஒரு 250. டேய் நான் ஒரு 12 மணிக்கா வரேன்டா, அங்கே போய் 250 ரூபா சம்பளத்துக்கு. 250 ரூபா பெரிய விஷயம். 250 ரூபாய்க்கு நாங்கள் காமெடி பண்ணி இது பண்ணி இவ்வளோ வேலைகளை செய்யணும். ஓசி பைக்கை வாங்கிட்டு இங்கே போனால் இந்த மாதிரி டைம்லாம் பண்ணால் 3-4 மணி நேரம் அந்த பெயிண்ட் இருக்கும். அதோட பாதிப்பு வந்து அப்பயே அதுக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு. இப்போ வந்ததுனால இல்லையா, அதுக்கு முன்னாடி முன்னாடி நான் சொல்கிறது 2000
2001 டிவிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி. ஆமாம், நான் இப்போ சொல்கிற கதை ஃபுல்லாக 2000 சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நாங்கள் நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பேஸ் பண்ணாங்க. அப்போ போய் சொல்லும்போது அவங்க மெடிக்கலில் அந்த சிலபஸில் இது கிடையவே கிடையாது. நீங்கள் தண்ணி கம்மியாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாண்டிஸ் வரும், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜாண்டிஸ் வரும், இதுக்கு இதை ட்ரீட்மெண்ட்டு. ஐயோ, பெயிண்டை கொண்டு வேணாது உடம்புல தருவாங்களா, லூஸாடா நீங்கன்னு சொல்லி திட்டுன்னு டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் அது ரிஸ்க் எடுக்கும், அது எல்லா வேலையும் செய்யும். வெறும் அந்த ஆளவந்தானோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், இன்னைக்கு தானே அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அப்போல்லாம் அதுக்கு பேர் தெரியாது. இந்த கேசட் விற்கிற கடைகளில் அந்த ஸ்டில் ஒட்டுவாங்க, A4 சைஸ்க்கு ஒரு ஸ்டில் ஒட்டியிருப்பாங்க. கமல் சார் வந்து இப்படி இருப்பார், மொட்டை போட்டு இப்படி ஆர்ம்ஸில் வந்து இதெல்லாம் வச்சு பெரிய கத்தி இருக்கும், அப்படி பார்த்து அப்படி நிற்பார் அவர். இதை பார்த்துட்டு இது போய் மொட்டை அடிச்சிருச்சு, வீட்டுக்கு சொல்லவே இல்லை, மொட்டை அடிச்சு சும்மாவே இவ்வளோ பெரிய ஆம்ஸ் இருக்குமா, படம்லாம் வரைஞ்சி வச்சு அந்த கத்தி ஒன்று வாங்கி அட்டையில் வெட்டி ரெடி பண்ணி ஆளவந்தான் பாட்டு இன்னிலேருந்து நான் ஆட போகிறேன் அப்படின்னு மொட்டை அடிச்சு வீட்டுக்கு போனால் மாடியிலேருந்து அவங்க வீட்டு மாடியில் இருக்கும். அவங்க அம்மா அப்படியே ஓடி போயிரு, யார் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்களா, என்ன இளவு நடந்துச்சு, இப்போ மொட்டை அடிச்சு வந்துருக்காங்க, அப்படியே ஓடி போயிருந்தாங்க. கமலுக்காக ஆள வந்தாங்க. இவர் சொல்கிறாரு, கமல் அவர் போடுவாரா, அவன் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு போடுறேன், நீ என்னத்துக்கு போடுறத, நம்ம ஃபேமிலி இதுவா, ஃபேமிலியில் யாருமே மேடை கிளைக்கிறதுலாம் கிடையாது. அவர் ஒருத்தர், அவங்க வீட்டில் மொத்தம் 4 பேர் அண்ணன் தம்பிங்க, இவர் தான் லாஸ்ட்டு. ஒரே பையன்லாம் சில பேர் பேசு, அதெல்லாம் காமெடிங்க. அவர் ஒரே பையன் 3 பையன்லாம் சொல்கிறாங்க, மொத்தம் 4 பேர் அண்ணன் தம்பிங்க. முதல் அண்ணன் வந்து ஆயுர்வேதிக் டாக்டர் இருந்தார், சித்தா டாக்டர் இருந்தார், அவர் இப்போ இல்லை. இன்னொரு அண்ணன் வந்து நல்ல எழுத்தாளர், PROவாக இருந்தாங்க. நிறைய நம்ம திரைத்துணர் மக்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சுபகன வேலாயுதாங்க. அப்பயே எல்லா விஐபிஸ்க்கும் ரொம்ப பழக்கமானவர், நல்ல பணப்பான்மை கொண்டார். அவரும் இப்போ இல்லை. இப்போ ஒரு அண்ணன் இருக்கார் சிவராமன் சொல்லிட்டு, அந்த அண்ணன் இருக்கார், ரோபசங்கர் இருக்கார், மொத்தம் 4 பேர். நீங்களும் அவரும் சேர்ந்து பணியாற்ற தொடங்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி மன்றங்கள் போகிறீங்க, காலேஜ் ஃபங்க்ஷன்ஸு, கோயில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறீங்க. அப்போ உங்களுக்குமான உறவு எப்படி பில்ட் ஆகிட்டு இருந்தது? அவர் ஒரு மனிதரா எப்படி? நான் ஸ்கூலில் முடித்த உடனே அவர் வந்து SN காலேஜில் BA எக்கனாமிக்ஸ் முடிஞ்சு, BA ஹிஸ்ட்ரி முடிச்சு MA எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்ணுறாரு. எந்த காலேஜ் நான் போட போகிறேன்றாரு. நான் 12th முடிச்சுட்டு தெரியலையே அப்படின்றேன். ஏன்னா நான் முடிச்சுட்டு அப்படி நிற்கிறோம், நம்ம காலேஜில் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அது காலேஜில் என்னை சேர்த்துக்கிட்டுச்சு. நாங்கள் 2 பேரும் படிச்சது SN காலேஜ் விட்டதெல்லாம் அவர் தான். ஆமாம், எங்கள் காலேஜுக்கு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து காம்படிஷன் போனோம். படித்து பட்டம் வாங்குறதுலாம் நோக்கம் கிடையாது. எங்கேயா போனேன் நேற்று காம்படிஷன்ரா, காளையார் கோயில் அந்த காலேஜுக்கு போனேன், திருச்சி காலேஜுக்கு போனேன், பின்னி எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸ்கூலை முடிக்கிறேன் இரு நானும் காலேஜ் சேர்றேன் அப்படின்னா. வயசு டிஃபரன்ஸ் உங்களுக்கும் அவருக்கும்? எனக்கு அவருக்கும் ஒரு 4-5 வயசு டிஃபரன்ஸ் வரும். ஆனால் சின்ன பையன்லாம் பார்க்கவே இல்லை. அதுவும் வாடா போடானும், நானும் சில டைம் வாடா போடாருவேன், வாயா போயிடுவேன். நான் அப்போ இன்னும் ஒல்லியா இருப்பேன், குட்டியா இருப்பேன். எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு, அது இன்னும் பெருசா இருக்கும். என்னை எப்படி ஒத்த கையில் தூக்கிடும். அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எங்களுக்கு எல்லா விதமே. சுட்டின் பேர் வந்ததே அந்த. ஆமா, எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கும். அவர் குண்டா இருப்பாரு, நான் ஒல்லியா இருப்பேன். அவர் ஹைட்டா இருப்பாரு, நான் குட்டியா இருப்பேன். அவர் கருப்பா இருப்பாரு, நான் வெள்ளையா இருப்பேன். அவர் மியூசிக் வேற மாதிரி டிராவல் பண்ணா, நான் இன்ஸ்ட்ருமெண்டா டிராவல் பண்ணேன். இது எல்லாமே வந்து ஒரு பிளஸ் மைனஸ் மாதிரி. அது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஓகே, இந்த டிவிக்கு வந்த அந்த டைம்லாம் சார் அவர் வந்து 2001ல 2002ல வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஆமா அதெல்லாம். ஆமா, நாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தவங்க. அவங்க வந்து டான்ஸர், சென்னை கேர்ள்ஸ் டான்ஸ் ஆட வர்றாங்க. உடனே இது வந்து காமெடி பாய்ஸ் இவங்களோட காமெடி பண்றதெல்லாம் கம்மி பண்ணிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. ஆனால் அதிகமாக டான்ஸ் ப்ரோரா போகுது, புரியலையே அப்படின்னா அந்த இஞ்சி எருங்க அந்த பாட்டு, எங்கேயும் எப்போதும் பாட்டு, இதுக்கெல்லாம் கமல் அதிகமாக போட்டு கமல் டான்ஸ் அதிகமாக ஆடுது, டூயிட் பாட்டாக ஆடுது. இன்னும் புரியலையே, சவுந்தரிச்சிட்டு என்ன சவுந்தரிச்சி என்ன தம்பி ஒரு கணக்கு இருக்கு தம்பி அப்படின்னா, போனால் ஒரு நாள் சொல்லுது, இந்த மாதிரி சென்னைக்குள்ள ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன். சொல்லிட்டியா? பார்த்தோன்னே சொல்லிட்டேன். அது மதிக்கவே இல்லை அப்படிங்குது. மதிக்கவே இல்லையே அப்படின்னா, பிடிச்சிருச்சுறேன், நல்லா பயங்கரமாக டான்ஸ் ஆடுறான், என்ன ஆட்டம் ஆடுறான் அப்படின்னு சொல்லுது. சரி சொல்லி அப்புறம் பார்த்து வைக்கிறோம். 2002ல் வந்து அவங்க அந்த சீசன் டைமில் மட்டும்தான் அங்கே வருவாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. திருப்பி சென்னை வந்துடுறாங்க. இவங்க காதல் முத்துது. நானும் சங்கரும் அங்கே ஒரு லோக்கல் சேனலில் ஆங்கர் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி நைட்டு 9 to 10 காமெடி டைம்லாம் வந்த டைமு
மயில்சாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு, லோக்கல் சேனல்லையும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் 9 to 10 நிற்போம். கால் வரும், எந்த வாய்ஸ் கேட்குறாங்களோ அந்த வாய்ஸ் வந்து நாங்கள் பேசுவோம். வாய்ஸ் உங்கள் சாய்ஸ், புது பேராக இருக்கும். ஓகே, எந்த வாய்ஸ் கேட்குறாங்களோ பண்ணுவோம். வராத வாய்ஸ் கேட்டாங்கன்னா அவர் இன்னைக்கு லீவுங்கன்னு சொல்லுவோம். நிறைய வாய்ஸ் லீவாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 2 பேருக்கு சேர்த்து 500 ரூபாய். நான் ஒரு சன்னி வண்டி வச்சுருப்பேன். ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் நாங்கள் பண்ணால் 500 ரூபாய் 2 பேருக்கு சேர்த்து. அப்போ அந்த சன்னி வண்டி எடுத்துக்கிட்டு சங்கர் வீட்டுக்கு போய் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக சேனலுக்கு வந்தால் சாப்பிட்டு போயிடுவோமாடா. சரி வாங்க சாப்பிட போவோம். சாப்பிட்டு பரோட்டா கட்டா போட்டு 9 to 10 முடிஞ்சால் 500 ரூபா எனக்கு கொடுப்பாங்களா. வெளியே வந்து இந்த எஸ்டிடி பூத்தில் போய் ஃபோன் பேச ஆரம்பிச்சிடும் அவங்க பிரியங்காக்கு. முன்னாடி எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, எவ்வளோ பேசுகிறோமோ அந்த பில்லு ஓடிக்கிட்டே இருக்கும். உனக்கு 250, 250, ஆனால் 250 தாண்டி என் காசும் போய்கிட்டு இருக்கும். ஐயோ 250 ரூபாய்க்கு பேசுவாரா? ஆமா, எஸ்டிடி இல்லை. அப்போ எடுத்தோடனே 3000 ரூபா, 4.25, 5 இப்படி தான் போகும். எனக்கு 250 வரைக்கும் ஓகே. 250 தாண்டி போச்சுன்னா உன் காசு பிடிச்சி போச்சு, என் காசு தான் இருக்குன்னு அழுகுறானா. இல்லா கரெக்டாக 496 ரூபா வைக்கும்போது ஃபோன் வச்சுருந்தோம். அப்போ லவ் பீக் ஆகுது. நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது, நீங்கள் இங்கே வந்தால் தான் உண்டுன்றப்ப. அப்புறம் 2002 சொல்லுது, நான் சென்னை போகிறேன்டா, அவன் முடியல, அதனால் நான் கண்டிப்பாக கிளம்புறேன். காதலுக்காக சென்னைக்கே வந்து காதலுக்காக சென்னை வர்றாரு. கிளம்பும்போது கையில் காசு இல்லை. வீட்லேயும் போய் சொன்னால் விரட்டி விட்டாங்க. அலைபாயுத படம் மாதிரி பெட்டியை தூக்கி விட்டு இருக்காங்க. அப்படியே எடுத்து கூடி போயிரு. வீட்டில் வராத. வீட்டில் இந்த விஷயங்கள் அவர் பண்ணுறதெல்லாம் வீட்டில் சப்போர்ட்டே கிடையாது. லவ் சப்போர்ட்டே கிடையாது. இல்லை லவ் இந்த காமெடி பண்ணுறத ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஆளம் வந்த பிரச்சனையாச்சுல்ல, அது முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பெரிய போஸ்ட் வரும், மதுரையில் ஒரு ஆளை வந்தான் அப்படின்னு போட்டு டீம் பேர்லாம் போட்டு இப்படி ஒரு டான்ஸ் பண்றாரு, பெரும் போஸ்டரை வச்சு ரீக்ரியேட் பண்ணியிருக்கான்னு சொன்னோடனே ஏதோ பண்றான் போலப்பா நம்ம. கமல் சார் மேல அவ்வளோ பயங்கரமான ஃபேன். இது இப்போ இல்லை பிரதர், அப்பயே போஸ்டர் அடிக்கும். அப்ப எல்லாம் கலர் பிரிண்டே கிடையாது, லித்தோ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப சிங்கிள் கலர் பிரிண்ட். அப்பயே வந்து ஆண்டவரே போட்டடிச்சு வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் மதுரை ஸ்டைல் அதெல்லாம் போட்டு அப்பயே போஸ்ட் அடிக்கும். 100 போஸ்டர்னால 100 போஸ்டர் அடிச்சு ஒட்ட காசு இல்லைன்னா அதுவே போய் ஒட்டும். டே வாடா அப்படின்னு போஸ்ட் விட்டுருவாங்க போ அப்படின்னு. அப்படி என்ன சார் கமல் சார் மேல அவருக்கு இப்போ வரைக்கும்? இப்போ கமல் சாரே வந்து அவருடைய இறுதி நிகழ்வுல இருந்தது, கடைசியில இளையராஜா சாருக்கு நடந்த ஈவெண்ட்ல கமல் சார் காலில் விழுந்து வணங்கினதுன்னு எப்பயுமே கமல் 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 கமல்னு ஒரு வெறியர். கமல் சாரோட வெறியர். எல்லா டயலாக்கும் அப்போ இருந்து மனப்பாடமாக வச்சுருக்கோம். அவர் எப்படி நடப்பார், எந்த இடத்துல பண்ணுவார், இப்போ பாரு இந்த நல்ல தலைவன் அப்படின்னோம். இது கணிக்கும். நாங்கள் படம் பார்க்க போகும்போது அடுத்த சீனில் இவர் இப்படி பண்ணுவார் பாரு அப்படின்னா தென்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது இது சிங்கிள் ஷாட்டா அப்படின்னா அது சிங்கிள் ஷாட்டை இப்போ தானே நம்ம யூடியூப்பை போட்டு எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க பார்த்து டைப் பண்ணி விட்டால் டைலாக் வந்து சொல்லி விட்டுறது இதுதான் டைலாக். அப்போ அதெல்லாம் கிடையாது. தியேட்டரில் போய் பார்த்தா தான் உண்டு, டிவி கிடையாது ஒன்று. தியேட்டரில் போய் தென்னாலி படத்தை அத்தனை தடவை பார்த்து அந்த டைலாக் எடுத்து நாங்கள் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். சிங்கிள் டேக்கில் அவர் அழுவார் அப்படின்றதெல்லாம். அது பயங்கர. காதலுக்காக சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்துட்டாரு. 2002 வந்துட்டாரு. நான் அங்கே மாட்டிக்கிட்டேன், தனியாக ப்ரோக்ராம் பண்ணுறோம். அப்புறம் ஏதாவது முக்கியமான ஷோனா மட்டும் 1/2 மணி நேரம் கேட்குறாங்க, 3/4 மணி நேரம் பண்ண சொல்கிறாங்க. நான் மட்டும் டே வாடா திருச்சியில் ப்ரோக்ராமு, நீ அங்கேருந்து வந்துடு, நான் இங்கேருந்து வந்துடுறேன். 2 பேரும் மீட் பண்ணுவோம். 3/4 மணி நேரம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். ஓப்பனிங் ஃப்ளூட்டு, மிமிக்ரி, அப்புறம் ஒரு கிளி உருகுது, இதெல்லாம் பண்ணால் 3/4 மணி நேரம் ஜாலியாக போயிடும். இந்த ஒரு கிளி உருகுதெல்லாம் எப்படி உருவானுச்சு? 99 2000 உருவானது தான். அது எப்படி லைக் அதை தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அது உங்களுடைய ஃபேமஸ், 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா அதை பண்ணுவீங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரிகிற ஒரு 1970 80களில் வந்த காதல் காட்சிகள் எப்படி இருக்கு. நான் சொன்னேன்ல அந்த நியூ காமெடி பாய்ஸ், அதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்று பண்ணுவோம். இப்போ ஒரே நடிகர் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்னு பண்ணுறோம்ல, அது கிங்காங் என்ன பண்ணுவார், அங்கே அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். கோவை குணா என்ன பண்ணுவார். இங்கே நாங்கள் வேறு பாட்டை போட்டு நாங்கள் வேறு ட்ரை பண்ணுவோம். இதை வேறு ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணால் எல்லா நடிகர்களும் சண்டை காட்சிகள் எப்படி இருக்கும்னு நாங்கள் பண்ணுவோம். எம்ஜிஆர் அப்படி பண்ணுவார், ரஜினி. ஐடியாலாம் எப்படி அவரு இது ஒரு நாங்கள் கூட்டம் போட்டு உட்காந்து பேசுவோம். ஒரு 7 பேர் கொண்ட குழு இருக்கும். ராமர், சவுந்தர், கார்த்தி, சிவபாலன், யார் பேர் சொல்லினா தப்பாயிட்டு அது வேற இருக்கு, தடான்னு ஒருத்தர். இவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கிரியேஷன். அதிசயம்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. உடனே அந்த பாட்டை ஃபுல்லாக மாற்றி உட்காந்து எழுதுறது. உடனே யாராவது ஒருத்தர் பாடுறது, 2 பேர் வாயில் மியூசிக்கிறது.
காருக்குள் கம்முன்னு இருக்கும் டீனேஜ் அதிசயம், பாருக்குள் தண்ணி அடிச்சா காசு மிஞ்சுவது அதிசயம்னு பாட்டு எழுதுறது. கருப்பு தான் பாட்டு வந்துச்சுன்னா சிவப்பு தான் போட்டு ஒரு பாட்டு எழுதுறது. இந்த மாதிரி ஐடியாஸ் நிறைய சேர்த்து 2.5 மணி நேரத்துக்கு ஷோ பண்றது தான் ஒரு கிளி ஒரு. அது வந்து ஒவ்வொரு டைமே ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த மலையில் நினைவு பண்ணு வச்சுங்கிறா, இந்த ஐஸ்கிரீம் பண்ணு வச்சுங்கிறா, தண்ணி எடுத்து இது இப்படி ஆட் ஆகி ஒரு பேக் ஆயிடுச்சு. நாங்கள் 2006 கலக்கப்பையார் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஒருங்கிலி ஒரு இது வந்து மோர் தென் ஒரு 700 ஸ்டேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டிவிலேயே நாங்கள் போட்டோம். ஒரு 700 இடங்கள்ல கோயில், அது இது காலேஜ் எல்லாத்துலேயும் சங்கர் அரவிந்த் வந்துட்டாங்களா அப்போ அவங்க ஒருங்கிலி விருது போட்டுருவாங்கன்றது அப்பயே டிஃபால்ட். நான் கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுருக்கேன், 3 இயர்ஸ் கற்றுருக்கேன். அதனால அந்த நளினமாக இருக்கட்டும், மற்றவங்க பெண் வேடம் கெட்டப் போட்டு பண்ணுறது வேற, நம்ம வெறுமே அந்த ஷால் மட்டுமே போட்டு அதை கொண்டு வர்றது. அவர் நல்லா அப்புறம் 2000 தொலைக்காட்சி அவர் அது ஃபர்ஸ்டா எப்போ ஸ்டார்ட் ஆனது சார்? விஜய் டிவியில தான். விஜய் டிவியோட ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ தான் கலக்க போதையாது. ஊர் ஃபுல்லாக போஸ்டர்லாம் அடிக்கிறாங்க, காம்படிஷன்லாம் நடக்குது. சீசன் 1 முடிஞ்சிருச்சு. சீசனோட டைட்டில் ஒன்று குணாண்ண, அப்புறம் மதுரை முத்து, வடிவேல் டேவிட், 4வது பிளேஸில் ரோபோ சங்கர் ரன்னர். ஆமாம், நான் போகலை இந்த காம்படிஷன் போல், நான் மதுரையில் தான் இருக்கேன். மதுரையில் ஆர்கெஸ்ட்ரா மியூசிக்கு வழக்கம் போல் சுற்றிட்டு இருக்கோம். ஆமாம், இப்படி ஓட்டிகிட்டு இருக்கோம். சாம்பியன்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து 2 பேராக பண்ணலான்னு சொன்னேன். ரோபோ சங்கர் போய் இந்த டைரக்டர் ராஜ்குமார்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் மதுரையிலேருந்து ஒருத்தனை கூட்டுறேன் அப்படின்னு. கோவை குணாண்ணை வந்து கோவை ரமேஷை கூட்டுறாரு. கோவை ரமேஷ் இப்போ இல்லை, அவர் விபத்தில் இறந்து போனார். சரி, குணா அவரை கூட்டுறாரு. நீ சரி ஓகே கூட்டு வா ரோபோ அப்படின்றாரு. எனக்கு ஃபோன் அடித்து கூப்பிடுது. ஆனால் போயாப்போ, இங்கே என்னை பற்றி தெரிஞ்சவனை விட்டுட்டு அங்கே என்னை எவனுக்குமே தெரியாது, நான் புதுசாக வரவா, நான் வரல போன்றேன், நீ வாடான்னு சொல்லி கெட்ட வார்த்தையில சொல்லி கூப்பிடுது. முறையா தொலைக்காட்சிக்கு நீங்க போகவும் அவர் தான் ஒரே. ஆமா, வந்தாலே ஒன்று கூப்பிடுது. நான் வரவே மாட்டேன்றேன், நீ வா 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 ஒரு நாள் வந்துட்டு போ. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிப்ரவரி 18ஆம் தேதி நைட்டு கிளம்புறேன். 19ஆம் தேதி காலையில் வந்து இறங்குறேன். சங்கர் வீட்டில் போய் குளிச்சு. ஆமா, அதெல்லாம் மறக்க முடியாது இல்லை. கரெக்டாக 19ஆம் தேதி அவர் ராஜ்குமார் சாரை போய் பார்க்கணும், ஏவிஎம் ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்டில். வா 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 ரோபோ, இவர் தான் நீ சொன்னதா? ஓகே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? நாளைக்கு வந்துடுங்க அப்படின்றாரு. சரி ஓகே. 19ஆம் தேதி வந்து இறங்கி வீட்டுக்கு போகும்போனா சாயங்காலம் ஒரு ஷோ இருக்குடாங்க இதில் தோசிகாரன் பக்கத்தில் இருக்குதுல்ல, என்னை மட்டும் தான் கூப்பிட்டாங்க, வா போவோம் அந்த பாட்டு. ஏன்னா அடுத்த நாள் ஷோக்கு எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நாங்கள் போகிறோம். 500 ரூபா பேமெண்ட் கொடுக்குறாங்க, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம், அவங்க வீட்டுக்கு போய் தூங்குறோம். 20ஆம் தேதி காலையில் ஷூட்டிங். ஃபஸ்ட் எபிசோடு நான் ஃப்ளூட் ப்ளே பண்ணுறேன், சங்கர் வந்து வாயில் மியூசிக் கொடுக்குது. சின்னி ஜெயின் சாரும் மதன் பாப் சாரும் பயங்கரமாக பாராட்டுறாங்க. மதன் பாப் சார் வந்து நல்ல மியூசிஷியன்றனால அவர் வந்து நீங்கள் எப்படி ஃப்ளூட் வாசிக்கிறீங்க, நீங்கள் மியூசிஷியனானு? ஆமாம் சார். ஓகே நார்மலாக முடிஞ்சிச்சு. 2வது எபிசோடு ஒரு கிளி இது பண்ணுறோம். ஏற்கனவே நீங்கள் 500 தடவை ஆமாம் பண்ணது. ஆனால் அந்த வேவ் லென்த் இன்னும் டிவியில் யாரும் பார்க்கல. அந்த இங்கே செட்டுக்கு ரொம்ப புதுசு. நாங்கள் பண்ணி முடிச்சா டோட்டல் செட்டுமே ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதாவது கேமராமேனாக இருக்கட்டும், ஜட்ஜில் இருக்கவங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்து தூக்கி வச்சு பயங்கரமாக பாராட்டுறாங்க. அதோட வேல்யூலாம் அப்போ தெரியாது. ஏன்னா எங்கே நாங்கள் ஒரு கிளி உறுதி பண்ணாலுமே இது எங்களுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது தான். ஓகே வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளோர் மைக்கில் சொல்கிறாங்க. உடனே வந்து சொல்கிறாங்க, சின்ன சாரும் பார்ப்பாங்க, இது வந்து கலக்க போயால இப்படி ஒன்று நடந்தே இல்லை, பயங்கர பிளாஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே முடிஞ்சு. உடனே முடிஞ்சோடனே டேரக்டர் சார் கேட்குறாரு, இது மாதிரி வேற என்ன இருக்குது அப்படிங்கிறாரு. 2 தான் அளவே பண்ணாங்க, இது மாதிரி வேற என்ன இருக்குன்னு. நீங்கள் 2 ஷோ தான் நம்ம பண்ணுவோம்னு நினச்சி பண்ணிட்டு நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன். நான் எனக்கு மதுரையில் போய்ட்டா சும்மா உட்காந்துருக்கேன், நான் ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன். இல்லை வேற என்ன இருக்குன்றாரு. இது மாதிரி நிறையா இருக்குது சார் அப்படின்னா, பண்ணுங்க அப்படின்றாரு. சங்கரா, டேரக்டர் சார் வந்து வேற என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறாரு. வாடா பண்ணுவோம்டா. அப்போ நான் ஊருக்கு போலையா அன்னைக்குன்றேன். செவ்வளோ சேர்த்து கொடுக்க போகிறேன், வாடா அன்னைக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த ஷெடியூல்லையே நாங்கள் ஒரு 6-7 எபிசோட் பண்ணுறோம். சென்னையை மாறுறேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு திருப்பி சென்னைக்கு வரேன். மாதிரி உங்களுடைய வாழ்க்கையே சென்னையா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இது டெலிகாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் வேற லெவல் பிளாஸ்ட். அப்படியே டிராவல் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுறது, அசத்த போவது யாரு வந்தது, அந்த அனுபவங்கள்லாம்.
சுட்டி அரவிந்த் ரோபோ சங்கர் காம்போன்னு ஒன்று உருவானது. இந்த ஒரு கிளி விருது வந்தோடனே காம்போ ரெடி ஆயிடுச்சு. கூகுளில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ரோபோன்னு அடித்து முடிக்கிறதுக்குள்ளே சங்கர் அண்ட் அரவிந்த்னு வந்துடும். அப்போ உள்ள அல்காரிதமுக்கு வந்துடும். அந்தளவுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து சாம்பியன்ஸ் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் 2 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே டோட்டல் டீமாக சன் டிவி அஸ்தப்பையாருக்கு வர்றோம். இன்னும் பெருசாகுது, டீம் பெருசாகுது. அப்புறம் அங்கே ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் அங்கேருந்து நாங்கள் 2 பேரும் வெளியே வரோம். நாங்கள் சன்னில் இருக்கும்போதே ஃபாரின் ஷோ போயிட்டோம். எங்கள் 2 பேருக்கும் இந்தியா விட்டு போன ஃபஸ்ட்டு ஷோ, இந்தியாவை விட்டு நாங்கள் அப்ராட் போன ஃபஸ்ட்டு அப்ராடே வந்து அமெரிக்கா. சிக்காகோ தமிழ் சங்கத்துக்காக 6 பேர் இங்கேருந்து போகிறோம். அப்புறம் போகிறோம். அதுக்கப்புறம் சன் டிவியிலேருந்து வெளியே வரோம். 2008 கலைஞர் தொலைக்காட்சி துவங்குறாங்க. இதில் ரமேஷ் பாஷா ப்ரொடக்ஷனு, எல்லாமே சிரிப்பு தான். அப்புறம் ட்ராவல் அதிகமாகுது. ஏன்னா நாங்கள் 2 பேர் 1.5 மணி நேரம் பேக் பண்ணிடுவோம், 2 மணி நேரம் பேக் பண்ணுவோன்றப்ப இன்னும் எங்களுக்கு அவங்களுக்கும் ரொம்ப மிச்சம், எங்களுக்கும் ரொம்ப அதிகமான ஷோஸ், நம்பர் ஆஃப் ஷோஸ் அதிகமாகுது. 30 நாளில் 56 ஷோலாம் பண்ணியிருக்கோம். வெளியில போய் நிகழ்ச்சிகள். ஆமாம், காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டு ஒரே நாளில் 4 ஷோ பண்ணியிருக்கோம். இவ்வளோ ட்ராவல் ஆகும்போது ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடங்கள்ல வேலை பார்த்தா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது அப்படிலாம் இருக்கும். உங்களுக்குள்ள அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? உங்களோட ஒரு வயசுல பெரிய 250 ரூபா வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்குமே. அப்போ எங்களுக்கு இது வந்து பெரிய விஷயம். டேய் இன்னைக்கு பேமெண்ட் எவ்வளோ தெரியுமா? 10,000 அப்படின்னா. 10,000மா? சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசி போவோம். ஒன்றாவே போவோம், ஒன்றாவே சாப்பிடுவோம், ஈக்குவல் ஷேர் பண்ணிக்குவோம், பிரிச்சுக்குவோம், வச்சுக்குவோம். இதான் போவோம். டேய் நான் பேசிட்டேன்டா, இது பண்ணிட்டேன்னா. காலையில் ஒரு ஷோ பண்ணுவோம், மத்தியானம் ஒரு கார்பரேட்டுக்கு பண்ணுவோம், சாயங்காலம் ஒரு பர்த்டே பார்த்து முடிச்சுட்டு நைட்டு லக்ஷ்மி ஸ்ருதி நைட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு லக்ஷ்மி ஸ்ருதி அடிக்கிறது. இன்றைக்கி எங்கே வாசிக்கிறீங்க அப்படின்னு. இன்றைக்கி முகப்பேருடா, சரி வந்துடுறோம். அவங்க கூப்பிட்றாங்களோ கூப்பிடுறோம், நாங்கள் போயிடுவோம். அது வந்து நம்ம வீடு மாதிரி. எப்போ போனாலும் சரி, பாஸ்கரன் சைடில் ட்ரம்பட் வாசிருப்பார். வந்துட்டீங்களாடா? இது சொல்கிறேன் சார், இந்த லோபோவும் அரேஞ்ச் வந்திருக்காங்க, வாங்க. அடுத்தபடியாக உங்கள் அபிமானப்பட்ட ரோபோ சங்கர் மற்றும் அரவிந்த் சிறப்பு நிகழ்ச்சிகள் செய்வார். அங்கே ஏறி ஆஃப் பேமெண்ட்டாலாம் இல்லை, ஸ்டேஜ் வந்து கிடைக்காம அலைஞ்சதுக்கு அவ்வளோ ஸ்டேஜஸ் நம்ம கிடைக்கிது அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணிடுறோம். ஐ திங்க் சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் முறையா பார்த்து என்னைய டிவிக்கு வரணும்னு நினைச்சது வந்து ஸ்டேஜ்ல ரோபோ சங்கர் அவர்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்களும் இருந்தீங்கன்னு. ஆமாம் சார், நாங்கள் வந்து அவரோட காலேஜுக்கு ஜட்ஜாக போயிருக்கோம், நானும் ரோபோ சங்கரும். அப்போ வந்து எஸ்கே பிரதர் வராரு. வந்துட்டு அவரும் ஸ்டேஜில் மிமிக்ரிலாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கோம். முடிச்சோடனே வந்து பேசுகிறாரு. நானும் கலக்கப்பதையார் 3 செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்றோம். சரி செலக்ட் ஆகிருக்கீங்களா? அங்கே ஷூட்டிங்கே முடிஞ்சிச்சு, இன்னும் நீ செலக்ட் ஆகிருக்கீங்க உட்காந்துருக்கேன். ஐயோ அப்படியா, சரி நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றாப்ல. அப்புறம் அடுத்த நாள் போய் பேசுகிறாரு. ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சிருக்கு, அவங்க பார்த்துட்டாங்க. அப்புறம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வின் பண்ணதுக்கு அப்புறமும் இங்கே நாங்கள் எஸ்கே பிரதரோட ட்ராவல் பண்ணோம். அவரு ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நீங்க எல்லாரும் சேர்ந்து சந்தானம் பிரதரோட ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் சத்யபாமால, அதுக்கு ஈரோடு மகேஷ், நானும் ரோபோ சங்கர், எஸ்கே அப்போ தான் வின் பண்ண புதுசு. அப்போ எல்லாம் ட்ராவல் பண்ண வச்சோம். ஸோ அப்போ இருந்தே எஸ்கே பிரதர் வந்து அப்போ வந்து வாசிவா அப்படின்னு கூடுவோம். இப்போ அவரோட டேலண்ட்டுக்கும் அவரோட இடத்துக்கும் நம்ம அந்த மரியாதை, நம்ம அந்த லவ் கொடுக்கணும்ல, அதனால எஸ்கே பிரதர் வந்து அவரும் அன்னைக்கு எப்படி கூப்பிட்டாரோ அதே தான், அண்ணன் அப்படின்னாரு. இன்னைக்கு அண்ணன் தான், நம்ம மாத்திக்குவோம், அது மரியாதை தானே. ரோபோ சங்கர் அவர்களுடைய வளர்ச்சியை பக்கத்துல இருந்தே பார்த்த ஒருத்தரா நீங்க எப்படி உணர்றீங்க? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரே இடத்துல டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்புறம் இன்னும் ரோபோ சங்கர் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ரசிகர்கள் உருவாகிறாங்க. விஜய் டிவியா இருக்கட்டும், அதுல தொகுப்பாளரா மாறுறாரு, டான்ஸ் ஷோஸ்னா பண்றாரு, அடுத்து அப்படியே திரைப்படங்களுக்கு போறாரு. அவருடைய ரோலுக்கு, அவருடைய ஒரு காட்சிக்காக ரசிகர்கள் உருவாங்க. இன்னைக்கு கூட வந்து அன்னை காலைல 6 மணி இருக்கும், நேற்று அவ்வளோ ரீல்ஸ் அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அவர் நடிச்ச படங்கள் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு சீன் ஒரு இடத்துல முகம் வந்ததுனாலும் அது எல்லாராலையும் கவனிக்கப்படுற, ரசிக்கப்படுற இடத்துக்கு மாறினதுன்னு இருக்குல்ல, அந்த ஒரு அந்த ஒரு பாதையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்றோம். கவுண்டமணி என்ன செந்தில் என்ன மாதிரி நம்ம வரணும்னு பிளான் பண்ணோம். ஃபார்ச்சுனேட்டான்னு தெரியல, ஆரம்பத்துலேருந்தே படங்கள் வந்து எங்களுக்கு தனித்தனியாக வந்து ஓகே. சென்னை காதல் விக்ரமன் சார் ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் சங்கரும் இருக்குது, நானும் இருக்குது. ஆனால் வந்து அவர் இன்ஸ்பெக்டராக இருப்பார், நான் ஹீரோ ஃப்ரெண்டாக இருப்போம்.
ஸோ சரி 2 பேரும் பண்ணலாம். காம்பினேஷனா இல்ல. அப்புறம் அவர் தனியா ஒரு படம் பண்றாரு, நான் வேற படம் பண்றேன். இப்படியே எங்களுடைய டிராவல் போகுது. ஆனா வந்து 2 பேருக்குமே ஒரு பட வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு. டிவியில் பண்ணுறோம் வைக்கிறோம், என்ன எல்லாம் குட்டிக்கரணம் அடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் படத்தில் ஒன்று பண்ணணும்டா இல்லை அப்படின்னா, நீ தான் படம் நடந்துட்டு இருக்க. படம் பண்ணாலும் ஃபேமஸ் தான் கிடைக்க போகுது, டிவியில் பண்ணாலும் அதான் கிடைக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். இல்லைடா படம் பண்ணண்டான்னு அதுக்கு படம் பண்ணுறது ரொம்ப ஆசை. அப்புறம் இந்த வாய்மொழி பேசும், வேலைன்னா வந்த வெள்ளைக்காரன், மாறி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பயங்கர ஃபுல்லஸ்ட் ஹாப்பினா இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. ஆமா, இதெல்லாம் வந்து ஃபுல்லஸ்ட் ஹாப்பி. எப்போ வந்து நம்ம நினைக்கிறது வந்து சினிமாவில் பண்ண முடியுதோ அப்போ நம்ம ஹாப்பி ஆகும். இப்போ டிவியில் வந்து டிவிலேயோ யூடியூப்லேயோ நம்ம எழுதுகிற டைலாக்கை நம்ம சொல்லலாம். நான் இந்த அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நான் இதை சொல்லலாம். ஆனால் திரைப்படத்தில் அப்படி பண்ண முடியாது. டைரக்டர் ஒருத்தர் இருப்பார், சொல்கிறத சொல்லுங்கள் சார் அப்படின்வார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அவங்க சொல்கிறத நம்ம பண்ணுவோம். ஒரு டைம் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. எப்போனா நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும்போது ஃப்ரீயாக விடுவாங்க. அந்த ஃப்ரீ விடுறது வந்து இந்த படங்கள் எல்லாம் வந்துச்சு. மாரியா இருக்கட்டும், வேலை நூலா இருக்கலாம், இதுக்கு தானே ஆசைப்பட்டலாம். சங்கரா தெரிய ஆரம்பிச்சப்ப அப்பாடா வி ஆர் ஹாப்பி. நம்ம ஏன் டிவியில் நம்மளால சந்தோஷப்பட்டோம்னா நம்ம நினைச்சதை பண்ண முடியும். அந்த இடத்துக்கு நீ வந்துட்டேன்னு நினைக்கும் போது வெரி ஹாப்பி. அப்போ அவர் ஃபுல்லாக படங்கள் இறங்கிட்டாரு. நம்ம வேற தொலைநோக்கு பார்வைகளில் டிஜிட்டல் பண்ணுவோமா, இது பண்ணுவோமா, அப்படி பண்ணுவோம், நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே அவங்களுக்கு மெடிக்கல் கொடுப்போம்னு சொல்லி நம்ம இப்படி. எப்படி சார் இந்த வாய்ப்புகளை தேடி அவருக்கானதான் அந்த ஸ்டேஜை, அந்த ஷோவை எல்லாத்தையும் மாற்றின அந்த திறமை, அது எப்படி அவருக்கு நீங்கள் பார்த்து அட்மையர் ஆன விஷயங்கள்? இதுக்கு நாங்கள் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மேடையிலேருந்து வந்தது தான் சொல்லுவோம். நாங்கள் வந்து கோவில் திருவிழாவாக இருக்கட்டும், கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், இது இந்த எண்டு அது அந்த எண்டு. இங்கே ஃபுல்லாக எல்லாம் ஜென்டில்மேனாக கோட் ஷூட் போட்டு இங்கிலீஷ் பேசுகிறவங்களா இருப்பாங்க. காலையில் கார்ப்பரேட் ஈவெண்ட்டு, நைட்டு கோவில் திருவிழாவுக்கு போனோம்னா நான் வா கூப்பிடியா வர சொல்லுங்க அண்ணே இப்படின்னு பேசுகிற கொஸ்டியாக இருக்கும். இவங்களையும் நம்ம சமாளிப்போம், இவங்களையும் நம்ம சமாளிப்போன்றப்ப உங்களுக்கு வந்து இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ப்ரெசன்டேஷன்லாம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து எங்களை வந்து எந்த மேடைகள்னாலும் எந்த ஆடியன்ஸ் ஏனாலும் ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு, மைண்ட் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ் ஏறி இன்னைக்கும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டேஜ் ஏறி 3 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல நம்ம கணிச்சிருவோம் இந்த ஆடியன்ஸ் இவங்களுக்கு எது தேவை அப்படின்னு. ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த டபுள் மீனிங் ஜோக்கோ இந்த மாதிரி இதை நம்ம பண்றது இல்லைன்னு சொல்லி. அவருடைய உழைப்பு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷம் நீங்க அவர் கூடயே அருகில இருந்து பார்த்த ஒருத்தர், அவருடைய உழைப்பு எப்படிப்பட்டது சார்? ஏன்னா நேற்று பேசும்போது வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு, இந்த விஷயங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ ட்ரை பண்ணாருன்னு பல விஷயங்களை பல பேர் சொல்றாங்க. 25 வருஷம் கூட இருந்து பார்த்தவரை அவருடைய உழைப்பை நீங்க எப்படி பார்க்க? பயங்கரமான ஹார்ட் ஒர்க். 2010 தான் நினைக்கிறேன். 2010 ஒரு நியூ இயர் ஷோ வந்து நாங்கள் 6 ஷோ பண்ணுறோம். ஒரு நியூ இயருக்கு டிசம்பர் 31 6 இடத்துக்கு போய் 6 இடத்துல பண்ணுறோம். 6 மணிக்கு எல்லா இடத்துலையும் ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, நைட்டு 12 மணிக்கு முடியுமா? இந்த 6 மணி நேரத்தில் நாங்கள் சென்னைக்குள்ளே மட்டும் 6 இடத்துல ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஆட்டோ இருக்கும் கூட, நாங்கள் 6:30 மணிக்கு வந்துடுவோம் ஓகேவா, அடுத்த இடத்துல 7:10 வந்துடுவோம் ஓகேவா, நாங்கள் வந்தால் 20 மினிட்ஸ் பண்ணுவோம் ஓகேவா, பரவாயில்ல சார் நீங்கள் வந்து தலையை காமிச்சு போனால் போகும். ஏன்னா பீக்கில் இருக்கும், அவங்க வர்றான்னு சொல்லி நாங்கள் போஸ்ட் போட்டுக்குவோம், நீங்கள் வந்துட்டு போகணும் அவ்வளோதான். போனோடனே எங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடணும், கரெக்டாக கொடுத்துடணும், ஏமாற்றக்கூடாது, இப்படிலாம் சொல்லிட்டு போகிறோம். இதில் எங்கேயுமே எங்களுக்கு உச்சா போக கூட டைம் இருக்காது. கடலை மிட்டாய் இருக்கும், தண்ணி பாட்டில் இருக்கும். 6 மணிக்கு ஆரம்பித்தா 12:30 மணிக்கு தான் சாப்பாடு. நான் சொன்னங்கி விழுந்துருவேன், அது வம்படியாக எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கு நல்ல ஸ்டெமினா, நல்ல உடம்பு, வடணும். ஹார்ட் ஒர்க்குன்னா அதான் அந்த அலுமினியம் பெயிண்ட்டு ரிஸ்க்குன்னு தெரிஞ்சாலுமே அது மேடைன்னு வந்துருச்சுன்னா அது பண்ணிடும். அவ்வளோ காய்ச்சலாக இருந்தாலும், அவ்வளோ முடியாமல் இருந்தாலும், ஸ்டேஜுன்னு ஏறிச்சுன்னா அது ஸ்டேஜுக்குனே உண்டான ஒரு பவர் வருது. அது ரோபோ சங்கராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நீங்கள் எந்த மேடை கலைஞரை கேட்டிங்கனாலும் சரி, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, அவங்க வீட்டில் எவ்வளோ பெரிய பர்சனல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சொல்லியிருப்பாங்கல்ல, இவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, அப்படி இருந்தாலும் அவங்க அந்த ஷோவை முடிச்சுட்டு போனாங்கன்னு எவ்வளோ கலைஞர்கள் கேட்டோம். அது ஸ்டேஜுக்குனே உண்டான பவர். அந்த பவர் வேறு யாருக்குமே எதுவுமே கொடுக்க முடியாது. அதில் சங்கரும் சலைச்சாலும் கிடையாது.
மக்களை ரசிக்க வைக்கிறதுல ஒரு போதை, கைத்தட்டல் ஒரு போதை. அவன் ஒரு தடவை தட்டிட்டாங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுல வந்து எல்லாரும் ரொம்ப அவ்வளோ கஷ்டப்படுறோம். அது மேஜிக்காக இருக்கட்டும், ஸ்டாண்டப் காமெடியாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும். அது வந்து பேமெண்ட் வாங்குறது வந்து அண்டர் த ரூம் தான், அண்டர் த டேபிள் தான். உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் 1,00,000 ரூபா தர்றேன் வந்து ப்ரோக்ராம் பண்ணு, ஆனால் யாரும் கைத்தட்ட மாட்டாங்கன்னா போக மாட்டாங்க. இது ஒரு ஃப்ரீ ப்ரோக்ராம் சார், ஆனால் நான் சர்வீஸ்க்காக பண்ணுறேன், நீங்கள் வாங்க, உங்களோட ரசிகர்கள் இருக்காங்கன்னா நம்ம போனோம்னா அவங்க கைத்தட்டினாங்கன்னா போகிறேன், நல்லா கைத்தட்டாங்கடா அப்படின்னு போயிட்டு இருக்கும். அது வந்து ஒரு பெரிய போதை. அதில் ரோபோ சங்கரும் சளைச்ச ஆள் கிடையாது. விருதுகள் கலைமாமணி விருதுல தொடங்கி அவரை ஐ திங்க் இப்போ உங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் வந்து பல நிகழ்ச்சிகளுக்கு போய் 2 கபோர்ட் நிறைய இருந்தது. நான் கூட அங்கே இன்டர்வியூ பண்ணலான்னா தம்பி வேண்டாம் இங்கே நம்ம பேசுவோம்னு சொன்னீங்க. அவர் வாங்கின விருதுகள் அவருக்கு சந்தோஷம் கொடுக்கறது அந்த விஷயங்கள்லாம் கூட இருந்து பார்த்தவரா? கலைமாமணி விருது வந்து அது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. விடிய காலையில் ஃபோன் அடிச்சுட்டு கலைமாமணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, அப்படியா சூப்பர் சங்கரா, இனிமேல் கலைமாமணி ரோபோ சங்கர்னு ஒன்று கூப்பிடணுமா நம்ம அப்படின்னா, ஆமாம் போடணும்ல, போஸ்டரில் போடணும்ல அப்படின்னு. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இயங்கப்பட்ட நாட்கள் இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த கோயில் திருவிழா முன்னாடியெல்லாம் பண்ணும்போது ஆர்கனைசருக்கு மட்டும் துண்டு போடுவாங்க, ஒரு ஷீல்டு ஒன்று கொடுப்பாங்க, இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. அடுத்து எங்களை கூப்பிடுவாங்களா இருக்கும்போது மெயினான நாட்களில் மட்டும் கூப்பிட்டு துண்டு போடுவாங்க. அந்த துண்டு மேட்டர் கிடையாது, ஆனால் அங்கே இடத்துல கௌரவம் அப்படின்றப்ப அது மாறி வருது. ஆர்கெஸ்ட்ராக்கும் டான்ஸ் டீமுக்கும் இடையில் அவங்களுடைய ரெஸ்ட் டைமுக்காக யூஸ் பண்ணப்பட்ட மிமிக்ரி அது அப்படியே மாறி ஃபுல் டைம் மிமிக்ரி, இடையில டான்ஸும் இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி. எங்கள் ஃபோட்டோ போட்டு ஷீல்டு கொடுக்குறதா இருக்கட்டும், எங்கள் பேர் போட்டு ஃபோட்டோ அடிக்கிறதா இருக்கட்டும், நியூ இயர் செலிப்ரேஷன், டிஜே இருக்குது, மியூசிக் இருக்குது, ஆர்கெஸ்ட்ரா இருக்குது, உங்கள் அபிமான ரோபோ சங்கர் அரவிந்த்னா ஒரு ஸ்டீல் இருக்கும், அந்த ஸ்டீல் போட்டிருக்காங்கன்னா அதுக்காக கூட்டம் வராங்க. நம்ம ஃபோட்டோ மட்டும்தான்டா போட்டுருக்காங்க, அது ஃபோட்டோ எடுத்துடா அசிங்கமாக இருக்குது சங்கரா, நம்ம ஃபோட்டோ நம்மளே எடுத்தா எடுத்து வைப்போம்னா அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் இயங்கப்பட்ட நாட்கள். ஸோ அது பொன்னாடையாக இருக்கட்டும், ஷீல்டாக இருக்கட்டும், அப்படி இருக்க ஆளுக்கு வந்து கலைமாமணி கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம், அவருக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதே சந்தோஷம் தான் நம்மளுக்கு. தன்னுடைய மறைவுக்கு தமிழ்நாட்டின் முதல்வர்ல இருந்து ஒரு சாமானியர்கள் பலருமே கூட இப்போ அவருடைய மறைவு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கிற இடங்கள்ல இருந்து வருத்தப்படுற இடத்துல இருக்கு. இந்த ஒரு இடத்துக்கு போனது ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎம் ட்வீட் போடுறாரு, வளர்ச்சி ஒரு கலை வந்து ஒரு மனிதனை அவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்குன்னு நினைக்கும்போது சந்தோஷமான விஷயம். ஆனால் இன்னும் வே டு கோ, இதைத்தான் நம்ம திட்டிகிட்டே இருந்தோம். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுற வைக்கிற ஓகே. நாங்கள் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 6 ஷோ பண்ணோம். முதல் நாள் நாகர்கோவில் பண்ணிட்டு கோயில் திருவிழா 3 மணிக்கு முடிச்சுட்டு பஸ்ஸில், கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி உட்காந்து காலையில் வந்து வண்டிலாம் கிடையாது, வண்டிக்கெலாம் காசு கொடுக்க 10,000 ரூபா காருக்கே கொடுக்குறதா என்ன. நாகர்கோவிலில் வந்து கோயில் திருவிழா முடிப்போம், 2:30 மணிக்கு முடியும். ப்ரோக்ராமுக்கு முன்னாடி கட்டி கொடுத்த இட்லி இருக்கும், அதை வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து சாப்பிட்ருப்போம். முதல் பஸ் எத்தனை மணிக்கு கேட்போம், 3 மணிக்கு வரும்னாங்க. அந்த பஸ்ஸை பிடிச்சி 7 மணி வைகையை பிடிச்சி 1:30 மணிக்கு வந்து இறங்கி சாயங்காலம் 4 மணிக்கு ராஜா அண்ணாமலை மன்றம் போயிடுவோம். இதெல்லாம் அப்போ வேலை பார்த்தோம், அப்போ நமக்கு உடம்பு இருந்துச்சு, ஸ்ட்ரென்த்தும் இருந்துச்சு. இப்போ அந்த வேலையை செய்யாத சங்கரன், நமக்கு உடம்பு முக்கியம்னா அது ஜிம்மில் போய் ஒர்க் பண்ணுறத மட்டும்தான் ஒர்க்காக இருந்துச்சு. இன்னமும் அதே ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்றதே அது இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து அதுக்கு சத்தம் போட்டுகிட்டே இருந்தோம். நேற்று நான், ராமர், மதுரை முத்து, சங்கர், சவுந்தர் எல்லாருமே பேசின விஷயங்கள தான். இங்கே வந்திருக்க 1000 பேரில் சங்கர்கிட்ட வந்து உடம்பை பார்த்துக்குங்கன்னு சொல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, உடம்பு பார்த்துக்குங்க, இதை கம்மி பண்ணிக்கங்க, இதை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆள் என்ன பண்ணுவார்னா, சாதாரணமாக யார்ட்டையும் பேசிட்டு போக மாட்டாங்க. 2 நிமிஷம் பேசினாலும் அவருக்கு பிடிச்சிரும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் அந்த ஆள். நேற்று வரும்போது எங்களுக்கு இவ்வளோ பேர், உனக்கு எப்படா தெரியும்னா, போன வாரம் நாங்கள் வந்தோம்ல, போன மாதம் அவர் கொழம்பு வந்தார்ல, அப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் போனோம். ஃப்ளைட்டில் நீங்கள் போகிற 1 மணி நேரம் ட்ராவலில் அவர் உங்களை பிடிச்சி நீங்கள் வந்திருக்கேன். இப்படி அந்த ஆள் பண்ணி விடுவாங்கள. 46 வயசு சார், ரொம்ப மரணத்துக்கான வயசே அது கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது பல பேரும் அந்த புகைப்படங்கள்லாம், அவருடைய படங்கள்
நீங்களே சொன்ன மாதிரி அவர் எப்படி இருப்பார் நீங்க சொல்லும் போது வந்து ஒரு வி ஷேப்ல இருப்பாரு, ப்ராட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. அவருடைய முதுகுக்கு அலுமினியம் தேய்க்கும் போது இப்படி போய் தேய்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அவர் வந்து உடம்ப விட்டு ரொம்ப இழைச்சி போய் ஒரு போட்டோ, அதுவே நிறைய பேரை டிஸ்டர்ப் பண்ண ஒரு போட்டோ. இப்படி ஆயிட்டாரு ரோபோ சங்கர், அப்புறம் ஜாண்டிஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இன்னும் அவர் கவனம் செலுத்தி இருந்திருக்கணுமா? ஏன்னா இப்போ அதுக்கு காரணம் இப்போ நிறைய பேர் நிறைய பேசுறாங்க, மது அது இதுன்னு பேசுறாங்க. அவரே கூட சில இடங்கள்ல தயவு செஞ்சு அதை விட முடிஞ்சதுன்னா விடுங்கிற விஷயங்களையும் பேசியிருக்கிறார். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரா? கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதுக்கு ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம்னா ரொம்பவே அதிகம். எவ்வளோ பெரிய இப்போ நைட் ட்ராவல் முடிச்சுட்டு நாங்கள் வர்றோம் அப்படின்னா காலையில் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், தூங்குவோம்னு இல்லாமல் காலையில் ஜிம்முக்கு போயிட்டு வந்துடும். என்ன நடந்தாலும் ஜிம்முக்கு போயிடும். நான் சொல்லுவேன் பயங்கர டயர்டாக இருக்குல்ல, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம மாற்றி வைக்கலாம்னா நம்ம சொல்லுவோம், அவங்க ஒய்ஃப் சொல்லுவோம், அது கேட்காது. ஜிம்மை ஸ்கிப் பண்ணாது. ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி பார்த்தால் இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு என்ன ஷோன்னு தெரில, ஒரு ஸ்டாண்ட் மைக்கு ஒன்று இருக்கும், அதுக்கு பின்னாடி இது வேட்டி சட்டை போட்டு இப்படி நிற்கும். அப்படி ஒரு சங்கரை வந்து நம்ம முன்னாடி கூட நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். அப்படி ஒல்லியான சங்கர் அப்படின்னா ஊதிரும். அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி குழஞ்சு போன குறுகி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிலிருந்து வெளியே வரும்போது கூட அது என்ன பண்ணிச்சுன்னா நான் திருப்பி ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொன்னீங்கல்ல ஒல்லியாக பார்த்தீங்கன்னு, அது முடிஞ்சு கொஞ்ச நாளில் அதுக்கு மனசில் தெம்பு வர ஆரம்பிச்சோன்னே ஜிம்முக்கு போய் நான் லைட்டாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் இதை பண்ணாதுன்னா கேட்காது. அது மாத்திரை சாப்பிட்டோம் வச்சுட்டோம், நமக்கு ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சுன்ற கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால தான் திருப்பி சரியாக பார்க்காம இருந்ததாக இருக்கட்டும், வேலைகளில் திருப்பி வர ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், மெடிசனை கம்மியாக எடுக்க ஆரம்பிச்சா இருக்கட்டும், ட்ரிங்க்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணாதவங்க ரொம்ப கம்மி தான். எவ்வளோ சாப்பிட்றாங்கன்றது முக்கியம், எப்போ சாப்பிட்றாங்கன்றது முக்கியம். காலையிலேருந்து சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, நைட்டு மட்டும் ஜென்டிலாக சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரிங்க் ஆல்சோ காரணமே தவிர ட்ரிங்க் மட்டுமே காரணம்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து சரியாயிடுச்சுன்றதுனால ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு, நான் பாரு எல்லாத்துக்கும் தயாராகிட்டேன் அப்படின்ட்டு ஒரு நாள் இங்கே வீட்டுக்கு வருது. நான் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இந்த உடம்புலாம் சரியில்லை, ஒரு 3-5 months இருக்கும். ஓகே 3-5 monthsக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம 2 ஷோ பேசியிருக்கேன், 2 பேர் தான் போகிறோம், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். நம்ம சங்கரா நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு, நீ சினிமா நடிகர் ஆகிட்ட, நீ கெஸ்ட்டாக போய் ஹாய் பாய் சொல்லிட்டு வந்து பழக ஆரம்பிச்சிட்ட, நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படி பண்ணால் நம்ம பண்ணுவோம் வான்னு சொல்லிட்டு கான்செப்ட்லாம் நாங்கள் பேசுகிறோம். இப்போ பண்ணால் என்ன மாதிரி, இப்போ இது பண்ணலாம், இப்படி பண்ணலாம்டா, அது பண்ணலாம்டா, அது பண்ணலாம். நான் சொல்லி கிண்டல் பண்ணிட்டேன், ஏய் என்னை முன்னாடி நீ தூக்குவே இல்லை, இப்போ நீ தூக்கு பார்ப்போம், நீ என்னை தூக்கிடு, நான் இப்போ ஃபியூஷன் ரெடி பண்ணுறேன் வா, ஒரு கிளி ஒரு மாதிரி வேற ஒன்று பண்ணுவோம். நம்ம வந்து 90கள் எடுத்தப்ப 70-80கள் எப்படி இருக்காங்க, இப்போ அதுக்கப்புறம் 50 வருஷம் ஆச்சு, இப்போ நிறைய கண்டென்ட் இருக்கு, வா எடுப்போம், என்னைய தூக்கு பார்ப்போன்றேன். தூக்குறேன் பாடுறான் உன்னைய, இந்த ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன், உன்னைய தூக்குறேன், இப்படி தூக்கிடுவேன், உன்னை இப்படி தூக்குறேன் பார் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அப்படி இருக்க டைமில் இது வந்து இந்த ஏஜில் போனது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இன்னும் வே டு கோ, இன்னும் நிறைய பிளானிங் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அவருடைய கனவா என்ன சார் இருந்தது? உங்கள்கிட்ட என்ன பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார்? படங்கள் நிறைய பண்ணோன்னு ஆசைப்பட்டுருந்துச்சு. கமல் சாரோட ஒரு ஃப்ரேம்லையாவது நின்றணும், டைலாக் பேசுகிறாமோ பேசலையோ அப்படின்றது. ஏன்னா வந்து அவர் நடிக்காது வந்து கமல் சாரோட ரஜினி சாரோட மட்டும்தான் நடிக்கலை. விஜய் சார்ட்ட ஒரு டைம் மேடையில் கேட்டாரு, சார் எல்லா படத்தையும் சதீஷே இருக்காரு, நான் எப்போ வருவேன் அப்படின்னா. வாலண்டியராக கேட்டுருங்க, அது கூச்சமே படாது. எல்லா ஸ்டேஜ்லேயும் நீங்கள் எது வேணால் எடுத்து பாருங்கள், யாராவது புதுசாக வந்திருக்காருன்னா சங்கர் சார் என் பொண்ணை நடிக்க வச்சாரு, அடுத்து நான் தான், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இப்படி வந்து அவங்க வேற வழியே இல்லாமல் சரிப்பா கூப்பிடுறேன்ப்பா அப்படின்ற சூழ்நிலை கொண்டு அஜித் சார், விஜய் சார், சூர்யா சார், சிம்பு எல்லார் கூடயும் நடிச்சிருச்சு. ஒரு ரவுண்டு எல்லார் கூடயும் நடிச்சிருச்சு. ஆனால் வந்து இது மட்டும் ரொம்ப பிடிச்ச கமல் சார், அவருமே கூட அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நடிக்கலாம் வேணாம், அவங்க ஒரு இடத்துல ஓரமாக வந்து நின்றுக்கேன் அவ்வளோதான் அப்படின்றதுதான். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா மேபி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அடுத்த படத்துலையோ, ஏன்னா எந்த அளவுக்கு கமல் சாருக்கு வந்து சங்கரை வந்து நம்மளுக்கு தெரியுமோ அதே மாதிரி கமல் சாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், யார் அவன் இவ்வளோ பைத்தியமாக திருறான் நம்ம மேலேன்னு சொல்லி பயங்கரமாக இருக்கிறது தான்.
மேபி அவரும் வந்து அவர் சொல்லுவார் ஓரமாக நின்றுட்டு போகிறேன்னு, அதுக்காக அவருக்கு கொடுக்கணுன்றது அவருக்கு வந்து இவனுக்கு இப்படி ஒன்று கொடுக்கணும்டா அவனுக்கு அப்படின்னு அவர் மைண்ட் செட்டில் இருந்திருக்கலாம். அது ஃபியூச்சரில் இருந்திருக்கலாம். அதுக்குள்ள முந்தி கொண்டது. எந்த விஷயத்தை பற்றி நிறைய உங்கள்கிட்ட சந்தோஷப்பட்டு பேசுவார், எதுக்காக வருத்தப்படுவார்? எனக்கு ஒரு நண்பனா ஒரு 25 வருஷம் கூட இருந்தவனா எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இன்னும் ரோபோ வந்து இந்த இடத்துல நான் பார்த்துருக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா உங்களுக்கு என்ன? வருத்தப்பட்டதுன்னு கிடையவே கிடையாது பிரதர். வருத்தப்பட்டதுன்னு கிடையவே கிடையாது. இல்லை எனக்கு நான் அதை கேட்கலாமா இல்லை அது சரியானு எனக்கு தெரியல. நேற்றுன்னு நாங்கள் பார்த்தேன், இப்போ பேசும்போதும் பார்த்தேன். நான் இங்கே நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வச்ச இந்த ஆல்பம், இப்போ நாங்கள்லாம் எடுக்கிற ஃபோட்டோஸ் கூட எங்கள்கிட்ட இருக்குமான்னு தெரியல. பட் நீங்கள் எல்லாமே அவர் கூட ஃபஸ்ட்டாக பார்த்த ஃபோட்டோஸ்லேருந்து வச்சுருக்கீங்க. எப்படி உடையாமல் பேசுகிறீங்க? இந்த கேள்வி நேற்று நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் அழுகலை ஏன் அழுகலை அப்படின்னு. 99 நான் சங்கரை பார்த்ததுலேருந்து முந்தானியத்து வரைக்கும் சங்கர் என்கிட்ட அழுததே கிடையாது. சங்கர் அழுது நான் பார்த்ததே கிடையாது. அவங்க ஃபேமிலியில் பார்த்துருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. நான் இப்போ தான் யோசிக்கிறேன். நான் சவுந்தர்ஜிட்ட கேட்குறேன், ஃபயர் சவுந்தர் இருக்காரு, அவர் இப்போ ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அவரை கேட்குறேன், சங்கர் அழுது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஜி அப்படின்னு. இல்லையே தம்பின்னு. நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த மனுஷன் அழுததே இல்லை. அந்த மனுஷனுக்காக நான் அழுகக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருந்தேன். நேற்று அழுதுன்னா அது கேமராக்காக அழுததாக இருக்கும். அதையும் மீறி உடையிறோம். கடைசியாக அதை தூக்கும்போது வைக்கும்போது நம்ம கண் கலங்குது. ஆனால் இதை ஆயிரவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனம். அந்த மனுஷன் அழுதே கிடையாது. அந்த மனுஷனுக்காக நம்ம அழுகக்கூடாது. நிறைய நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய நினைவுகளை வச்சுட்டு தான் போயிருக்கு. இது பத்தவே பத்தாது. 10 DB ஃபோட்டோ இருக்கு என்கிட்ட. எல்லாத்தையும் வச்சிருக்கோம். தாராளமாக பார்க்கலாம். நீங்களும் அவரும் முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் தாராளமாக பார்க்கலாம். அவ்வளோ ட்ராவல் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால எதுக்குமே அழுதது இல்லைங்க. அவங்க அண்ணன் இறந்தார், முதல் அண்ணன் இறந்தார். டேய் சுப்பிரமணியம் இறந்தாண்டா. ஆமாம், எங்கே இருக்கா? என்னையா நேற்று நல்லா இருந்தார். ஆமாம் பண்ணடா வா. ஃபஸ்ட் அண்ணன். 3வது அண்ணன் ஒருத்தருங்க, டேய் வேலாயுதம் போயிட்டானா? என்னையா சொல்கிற? ஆமாடா, என்னன்னு தெரியலடா. சரிவா. அவங்க மாமனார் மாமியார் வேறு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு வச்சுருக்கு. பர்சனல் லைஃப்பில் ஃபினான்ஷியல் ரீதியாக எதுக்குமே அது வந்து சோகமாவோ வருத்தப்பட்டோ அழுதோ நான் பார்த்ததே கிடையாது. ஃபினான்ஷியலாக அவர் நான் நினச்ச ஸ்டேஜ் ஒன்று வந்துட்டேன்லாம் நினச்சிருக்கிறாரா? ஃபினான்ஷியலாக யாருமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க பிரதர். எந்த டைமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க உங்கள் ஒர்க்கை. உங்களுக்கு தேவை 1 லட்ச ரூபா. உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா நீங்கள் வேலை பார்க்காம இருந்துருவீங்களா? இல்லை, தேவை ஓட தான் செய்வோம். ஃபினான்ஷியலாக யாருமே ஃபுல்ஃபில் ஆக மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த மனுஷன் வந்து வருத்தப்பட்டது கிடையாது. ஃபேமிலி, நான் அவங்க பொண்ணு படம் நடித்தது, பொண்ணு கூட சேர்ந்து சில நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டது, அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு டே அவங்க பேர் எனக்கு காதணி நினைக்கிறேன். அது மதுரையில் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டே, அதுக்கு வேலை இந்த வேலை இருக்குடா, அந்த வேலை இருக்குடா, காசு என்ன பண்ணுடா, சொல்கிறா. அப்போ ஆமாம்மா சொல்லுவாங்க உனக்கு, நீ தான் வந்து லட்சக்கணக்கில் வாங்குறீங்க. இல்லைடா போகலான்டா, சொல்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்டா அப்படின்னா. அப்படி மனுஷன் எதுவுமே வருத்தப்பட்டு அழுதோ கிடையாது. அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இதுக்காக நம்ம அழுகவே கூடாது. ஏன்னா நேற்று ஒரு நிகழ்வு நடந்தது, அது புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அவருக்கும் அவங்க மனைவிக்குமான உரையாடல் எப்படி இருந்திருக்கும், அவங்க அதை எப்படி எடுத்திருப்பாங்க, எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டார், இந்த விஷயங்கள் எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அவருடைய இறுதி சடங்குல போகும்போது நடனமாடிட்டே போன விஷயத்த வந்து நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. என்ன உணர்வுனே புரிஞ்சுக்காம பேசுறாங்க. ஏன்னா அவரு நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா வாழ்க்கையில அழுததே இல்லை. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவாங்க சார். லவ் பண்ண பீரியடில் இவங்க ஒரு சோலோ டான்ஸ் ஆடுவாங்க, பிரியங்கா. சங்கர் ஒரு சோலோ டான்ஸ் ஆடும். லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வேணும்னே வந்து டூயட் சாங் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்கும். இவர் கமல் பாட்டில் என்ன பாட்டாடலாம், இப்படி பாட்டாக போட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடுங்க. இன்னமும் அவங்க
பர்சனல் ஃபங்க்ஷன் எதுனாலும் எடுத்துங்க, நீங்கள் வருஷம் அது கல்யாண நாள் கொண்டாடும், பாப்பா பர்த்டே கொண்டாடும். இப்போ இந்த கல்யாணம் எந்த இப்போ கல்யாண வீடியோ தான் நம்ம பார்த்துருக்கோம். பர்சனலாக வருஷம் பார்க்குற கல்யாண வீடியோ, அவங்க கல்யாண செலிப்ரேஷன் ஒன்று பண்ணுவாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கூப்பிட்டு வாழ்க்கையே கொண்டாட்டமாக தான் இருப்பாங்க. ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுற டான்ஸ் இருக்கும். அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறது அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் அவங்க வந்து அவருக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக, இப்போ நான் அழுகாமல் இருக்கிறேன், அது மாதிரி வந்து டான்ஸ் ஆடுறது அவங்களுக்கு பிடிக்கும்னு ஆடியிருந்துருக்கலாம். அது அவங்களுடைய ஒரு விதமான ஒரு அஞ்சலி செலுத்தல் தான் நான் நினச்சிக்கிறேன். அவங்கள அறியாமல் வர்றது, அவங்களுக்கு பயங்கரமான டான்ஸர். நம்ம நினைக்கிறோம்ல, அவங்க அவ்வளோ குண்டாக இருக்காங்க, எப்படி டான்ஸ் ஆடுவாங்கன்னு. அவங்க ஸ்பீடு ஆட முடியாது பிரதர். அவ்வளோ மச்சான் வீச்சருவான்னு சுற்றி பாட்டு 12 பாய்ஸ் ஆடுவாங்க, அவங்களோட ஈக்குவலாக ஆட முடியாது. அவ்வளோ ஃபாஸ்டான டான்ஸர் அவங்க. அந்த மியூசிக் கேட்கும்போது எந்த காலமே சும்மா நிற்காது. அதுவும் யாருக்காக பண்ணுறோன்றது ஒன்று இருக்குல்ல. அம்மா நமக்கு சமைச்சோம்னா வேற மாதிரி சமைப்பாங்கல்ல, அது மாதிரி தான். நிறைவாக ஒரே ஒரு விஷயம், ஒரு 25 வருஷம் கூட இருந்தவரா, இப்போ அவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த டிஜிட்டல் வந்ததில் ஒரு குறையும் கூட, பல பேர் பல அவதூறுகளை அவருடைய மரணத்துக்கு இது காரணம் அது காரணம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ரோபோ சங்கர் பற்றி வேறு எதுவும் பேசணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் நான் குறுக்கிடாமல் பேசணும்னு நினைக்கிற விஷயங்களை பேசலாம். முன்னாடியே நம்ம காது படாமல் பேசிகிட்டு இருந்தாங்க, கண்ணு படாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, கமெண்ட்ஸில் இருக்கிறாங்க. இது அன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. இது நமக்கு வந்து தெரிகிறதுனால நம்ம பண்ணிக்கிறோம். இப்போ படத்துலேயோ டிவிலேயோ பண்ணும்போது அதோட ஃபீட்பேக் வந்து நமக்கு லேட்டாக வரும். ஸ்டேஜில் என்னென்னா நம்ம பேசின உடனே கை தட்டிடுவாங்க, உடனே கிடச்சிடும். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம்னா, ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம்னா வந்து நம்மளை அறியாமையே எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ லைக் கொடுத்துருக்காங்க, கீழே கமெண்ட்ஸில் யார் வந்து நம்மளை என்ன பேசியிருக்காங்கன்றதை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ரொம்ப இன்ஹேட்டாக இருக்குது. சில கமெண்ட்ஸ் வந்து நம்ம திருத்திக்கிறக்காது இருக்குது. ஒரு 1000ல் 1 நீங்கள் இப்படி பண்ணீங்க, நீங்கள் வந்து இப்படி உச்சரிச்சிங்க, இது தப்பு அப்படின்னு சில பேர் மென்ஷன் பண்ணுறாங்க. அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கமெண்ட்ஸ் போடுறதுல வந்து நிறைய ஃபேக் ஐடிஸ் தான் இருக்குது. அதனால் வந்து அதை நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்கல்ல, நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டே தானே இருக்கோம், வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம்ல. ஒரு நாளைக்கு புதுசாக ஒரு 10 பேரை பார்க்குறோம், ஷோ போனால் நான் 1000 பேரை பார்க்குறேன். அந்த பேட் கமெண்ட் போட்ட ஒருத்தரை கூட நான் பக்கத்தில் பார்த்துருக்க மாட்டேன்னா, கண்டிப்பாக என்னை வந்து பார்த்துருப்பார்ல, கை கொடுத்துருப்பார்ல, சங்கரை சார் சூப்பர் சார், உங்கள் ஃபேன் சார், ஒரு செல்ஃபி சார் எடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அவங்க பார்க்க முடியல, அவங்களுக்கு தோன்றதை வெளிப்படுத்துகிறாங்க. அதை நம்ம எடுத்துக்க வேணாம், நம்ம கடந்து போவோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்டும் வரும், அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். இது அன்னைக்கும் பேசிட்டு தான் இருந்தாங்க, திண்ணையில் உட்காந்து புரண்டு பேசுறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும். அதை விட்டுருவோம். நன்றி சார். ரோபோ சங்கர் அவர்கள் குறித்து அவருடைய 25 வருஷம் கூட இருந்தவரா எவ்வளோ விஷயங்களை ஒரு சின்ன பேட்டிக்குள்ளே சொல்ல முடியுமோ அவரை பற்றி பல விஷயங்களை நேயர்களுக்காகவும் மக்களுக்காகவும் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி.